ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீட்டு பொங்கல் வந்து நான் எப்படி வச்சுருக்கேன்னு உங்கள்கிட்ட காட்டுறேன். பானையெல்லாம் நல்லா விளக்கிட்டு மஞ்சள் இஞ்சி கொத்தெல்லாம் போட்டு பூ கட்டி நான் வந்து அடுப்பில் வச்சாச்சு. பட்டை குங்குமம்லாம் வச்சுட்டோம் நம்ம. இப்போ வந்து இதில் வந்து அரிசி களைஞ்ச தண்ணி தான் நான் விட்டுருக்கேன். தண்ணி பத்தலைன்னா நீங்கள் வந்து சுடு தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ காயெல்லாம் வந்து எல்லா காயும் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது காயெல்லாம் வந்து நீங்கள் ஒத்தப்படையில் தான் சேர்த்துக்கணும். 7, 9, 11 அந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். அரிசியை நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நல்லா தண்ணி கொதிக்கிட்டோம். இந்த கழனி தண்ணி ஊற்றிருக்கேன் பாருங்கள், அரிசி களைஞ்ச தண்ணி. அது நல்லா கொதித்து வந்த பிறகு நம்ம இதில் வந்து பால் ஊற்றி நல்லா பொங்க விடணும். இப்போ நீங்கள் வந்து தட்டை போட்டு மூடி போட்டுடுங்க. அப்போ தான் சீக்கிரம் வந்து உங்களுக்கு வந்து பொங்கி வரும். இப்போ நான் வந்து பால் ஊற்றிடுறேன். ஊற்றிட்டு 2 பானையிலையும், அது சர்க்கரை பொங்கல் பானை, வெண்பொங்கல் பானை ரெண்டுலேயும் பாலை விட்டு மூடி போட்டுரும். உங்களுக்கு வந்து பொங்கி வந்தோன்னா பொங்கலோன்னு சொல்லி நம்ம அரிசியை களைஞ்சி போட வேண்டியதுதான். இப்போ பாருங்கள், நல்லா பொங்கி வந்துருச்சு. அரிசியை போட்டுப்போம். ஃபஸ்ட்டு வந்து இந்த வெண்பொங்கல் தான் வந்து அந்த பானை தான் பொங்கி வரணும்னு சொல்லுவாங்க. அதேமாரி எனக்கு வந்து பொங்கி வந்திருக்கு. உங்களுக்கு ரொம்ப சீக்கிரம் வராமல் இருந்தால் அந்த பக்கத்தில் கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுங்க தீயை. இது ஃபஸ்ட்டு வந்த பிறகு நம்ம அரிசியை போட்டுட்டு அடுத்தது அது பொங்கி வந்த பிறகு அதில் நம்ம அரிசி போட்டுடலாம். நான் அரிசி வந்து இது வந்து 1 டம்ளர் அரிசி போட்டிருக்கேன். அதுவும் 200க்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் இது. ஆனால் வந்து அந்த பானை வந்து அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு வந்து பொங்கி வரும். உங்களுக்கு வந்து இந்த பானையோட அளவு வச்சுங்க, எவ்வளோ அரிசி போடணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துங்க. இப்போ இதெல்லாம் நல்லா குழஞ்சி வரட்டும். அரிசி போட்டோடனே நல்லா கிண்டி விட்டுரும். வெல்லம் வந்து நான் வந்து 1/2 கிலோ போட்டிருக்கேன். அது வந்து 200 அரிசின்னு வச்சுங்க. வெல்லம் வந்து 1/2 கிலோ போட்டால் தான் இனிப்பு அதிகமாக இருந்தால் தான் சக்கரை பொங்கல் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் வந்து வெண்பொங்கல் வந்து நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்குது. சாதமும் வந்து உங்களுக்கு வந்து முக்கால்வாசி உங்களுக்கு வந்து இறக்க போகிற அளவுக்கு வந்துருச்சு உங்களுக்கு. இப்போ வந்து நம்ம வந்து அப்படியே தீயை கம்மி பண்ணி வச்சிங்கன்னா சாதம் நல்லா உங்களுக்கு வந்து நல்லா பொங்குனா மாரி உங்களுக்கு வந்துடும். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது வந்து எனக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து இறக்கிடுறேன். இறக்கிட்டு இப்போ சர்க்கரை பொங்கலுக்கு வந்து நெய் விட்டு 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். இது வீட்டிலே எடுத்த நெய் தான் அது. அதோட வந்து முந்திரி திராட்சை நம்ம தேவையான அளவு நம்ம வந்து போட்டுக்கலாம். நிறையா போட்டுறவங்க போட்டுங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களாம் நல்லா சாப்பிடுவாங்க. முந்திரி திராட்சையை நான் வந்து கொஞ்சம் செவக்க வறுத்து எடுத்து வச்சிடுறேன். இப்போ இதோட வந்து சக்கரை பொங்கல் வந்து நல்லா வந்து குழஞ்சி நல்லா வேகணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. அப்படியே அல்வா மாதிரி இருக்கும். அரிசியாக இப்போயே நீங்கள் வெல்லத்தை போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சாதம் வந்து வேகாது. அதனால் நல்லா குழைய விட்டுடும். இந்த மாதிரி இருக்குது பாருங்கள், நல்லா குழஞ்சி வந்துருச்சு. இதுக்கு வந்து நான் வந்து 1/2 கிலோ வெல்லம் போட்டிருக்கேன். வெல்லத்தை வந்து நம்ம வந்து வடிகட்டிடணும். அதாவது கொதிக்க வச்சுருங்க. நல்லா கொதிக்க வச்ச பிறகு இதில் வடிகட்டிட்டு இதிலே ஊற்றி நல்லா அப்படியே கிண்டிங்க. உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் இறக்கும்போது நம்ம கொஞ்சம் வந்து சாதம் வந்து கொஞ்சம் லூஸாக இருந்தால் தான் உங்களுக்கு சாப்பிடும்போது கொஞ்சம் நல்லா கெட்டியாக இருக்கும். இல்லைன்னா ரொம்ப கெட்டியாக விட்டுட்டிங்கன்னா ரொம்ப கெட்டியாகிடும். இப்போ இதில் மண்ணெல்லாம் எடுத்துட்டேன், வடிகட்டிட்டேன். இப்போ இதில் வந்து ஒரு 5 ஏலக்காய், சின்னதாக வந்து ஒரு பச்சை கற்பூரம், கொஞ்சோண்டு ஜாதிக்காய். ரொம்ப போட்டிங்கன்னா வாசனை அதிகமாகிடும். அதனால் நான் வந்து இதெல்லாம் நல்லா பவுட்ரு பண்ணிவிட்டு வந்து இப்போ இதோடைய சேர்த்துட்றேன். இதை போடும்போது உங்களுக்கு வந்து சக்கரை பொங்கலோட வந்து டேஸ்ட்டே வந்து நல்லா தூக்கி கொடுக்கும் உங்களுக்கு. இதோட வந்து நான் வந்து இதுக்கு வந்து ஒரே ஒரு சிட்டிகை வந்து உப்பு சேர்த்துப்போம். நம்ம வந்து வெல்லம் சேர்த்தாலும் எவ்வளோ சேர்த்தாலும் நீங்கள் வந்து ஒரு சிட்டிகை வந்து உப்பு சேர்க்கும்போது இந்த சக்கரை பொங்கல் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பச்சை கற்பூரம்லாம் நீங்கள் வந்து சும்மா ஒரு சிட்டிகை தான், கொஞ்சோண்டு அப்படியே கையிலே வந்து அப்படியே அழுத்தி போட்டிங்கனாவே அது வந்து அப்படியே பவுட்ரு ஆகிடும். அதேமாரி ஜாதிக்காயும் கொஞ்சம் தான் போடணும். இப்போ இது வந்து சக்கரை பொங்கல் வந்து இறக்க போகிறேன். இப்போ வந்து முந்திரி திராட்சையெல்லாம் இதில் சேர்த்துட்டு இப்போ நெய்யும் மேலே விட்டுரும். அப்புறமா நம்ம சாப்பிடும்போது வேணால் நம்ம வந்து நெய் விட்டுக்கலாம் நம்ம. இப்போ இதை நல்லா கலந்து விட்டு இறக்கி வச்சிடுறேன். அடுத்தது வந்து நான் வந்து காயெல்லாம் இப்போ செய்யணும்னா அதுக்கு காய்க்கு வந்து நீங்கள் வந்து ஒத்தப்படையில் காய் நீங்கள் எவ்வளோ வேணாலும் சேர்த்துங்க நீங்கள். இப்போ சக்கரை பொங்கல் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை இறக்கி வச்சிடுறேன். இது வந்து சாமி ரூம்லேயே கலவடை போட்டு அதில் வந்து நம்ம இறக்கி வச்சிடலாம். இந்த மாதிரி செய்யும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு சக்கரை பொங்கலும். அடுத்தது வந்து காய் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். காய் வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து வேக வச்சுருக்கேன். இது வந்து நாங்கள் இந்த காய் வேகிறதுக்கு வந்து தண்ணி தேவையான அளவு தண்ணி விட்டுடும். இதில் வந்து நான் வந்து பரங்கிக்காய், பூசணிக்காய், சவுச்சவு, அவரைக்காய் 2 அவரைக்காய் சேர்த்து போட்டிருக்கேன். இதோட வந்து கேரட்டு, பீன்ஸு, சக்கரவள்ளி கிழங்கு, கொஞ்சமாக சேமங்கிழங்கு, கொஞ்சோண்டு கருணக்கிழங்கு, சும்மா கொஞ்சோண்டு சுண்டைக்கு அளவு தான். ஏன்னா கரகரப்பு இருக்கும், அதனால் கொஞ்சமாக போட்டுங்க. இதோட மொச்சை சேர்த்துப்போம். தண்ணி விட்டு வேக வச்சிடலாம். இதுக்கு வந்து இதுக்கு வந்து நம்ம வந்து ஸ்பெஷலாக ஒரு பவுட்ரு வந்து தயார் பண்ணணும். அதுக்கு வந்து நல்லா 2 கைப்பிடி அளவு அரிசி சேர்த்து நல்லா வந்து பொரியரிசி மாதிரி வறுத்துக்கணும். அதோட ஒரு 10 மிளகு சேர்த்துங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துங்க.
வந்து 2 காஷ்மீர் சில்லி சேர்த்துருக்கேன். அது 2 இல்லை 2லேயே கொஞ்சம் நான் எடுத்துட்டேன். காரமான மிளகாய் போடல. இதோட வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்து இதையும் நல்லா வந்து கொஞ்சம் எல்லாத்தையும் வந்து செவக்க வாசனை வர வரைக்கும் வறுத்துப்போம். வறுத்துட்டு இது வந்து நல்லா ஆறின பிறகு பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இந்த மாதிரி இருக்கணும். இப்போ வந்து காய் வந்து நல்லா வெந்துக்கிட்டு இருக்குது. இது பவுட்ரு பண்ணிட்டு வந்துடுறேன். இப்போ காய் வந்து நல்லா வெந்துருச்சு. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துப்போம். இதில் வந்து நான் வந்து மொச்சையும் சேர்த்துருக்கேன். மொச்சை சேர்த்து உரித்து போட்டிருக்கோம். இப்போ இந்த பவுட்ரு பண்ணது இதோட சேர்த்தலாம். ரொம்ப நைஸாக பவுட்ரு பண்ணாமல் குறைன்னு பவுட்ரு பண்ணிவிட்டு வந்து இதில் சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுடுங்க. இது வந்து தாளிக்க மாட்டாங்க, சில தாளிச்சாவும் நல்லாயிருக்கும். அது வந்து உங்களுடைய விருப்பம். தாளிக்கிற இருந்தால் கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு தக்காளி போட்டு கருவேப்பிலை கொத்தமல்லிலாம் போட்டு நீங்கள் தாளிச்சிங்கன்னா நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இதை இறக்கி வச்சிடறேன். இப்போ நான் வந்து சாம்பார் வச்சுருக்கேன். சாம்பார் இதேமாரி காய் வந்து எல்லா காயும் போட்டு தான் சாம்பார் வந்து அரைச்சி விட்ட சாம்பார். அது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு வந்து தனியா, கடலப்பருப்பு, கொஞ்சமாக மிளகு, ஜீரகம், மிளகாய், தேங்காய் இதெல்லாம் வச்சு நல்லா வந்து வறுத்துக்கிட்டேன். ஒரு கொத்து கருவேப்பிலை. மிளகாய் வந்து நான் வந்து ஒரு 7-8 மிளகாய் சேர்த்துருக்கேன். சாம்பாருக்கு தகுந்த மாதிரி சேர்த்துங்க. இப்போ வந்து பருப்பு நல்லா வெந்துருச்சு. அதிலே வந்து பருப்பையும் கொட்டிட்டேன். இப்போ இதோட காய் நல்லா வெந்துருச்சு. புளி கரைச்சி விட்டுக்கிறேன் நான். சுண்டைக்காய் அளவு ஒரு நெல்லிக்காய் அளவு எடுத்து புளி எடுத்து நல்லா கரைச்சி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்புலாம் நம்ம போட்டுக்கலாம். காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து இப்போ வந்து வறுத்ததை வந்து நல்லா அரைச்சிட்டு தண்ணி விட்டு அரைச்சிப்போம். அரைச்சி இந்த இதில் காயோடையே சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இது வந்து குழம்பு வந்து தாளிச்சிடலாம். இந்த மாதிரி செய்யும்போது சாம்பார் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். உங்களுக்கு இட்லி தோசைக்கும் சாப்பிட்லாம். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு, இதோட வந்து உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டு கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்து இதையும் நல்லா வதக்கிட்டு கருவேப்பிலை கொத்தமல்லாம் சேர்த்து வதக்கி நம்ம வந்து சாம்பாரில் கொட்டிட்டோம்னா ஒரு கொதி வந்ததுன்னா சாம்பார் வந்து உங்களுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் இதில் சேர்த்துட்டேன். சாம்பார் வந்து உங்களுக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது வந்து நான் வந்து வாழைக்காய் 2 வாழைக்காய் வந்து அதில் வந்து இப்போ காயும் ரெடி ஆகிடுச்சு. வாழைக்காயில் வந்து உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் போட்டு அதோட கொஞ்சம் சோம்பு போட்டு தாளித்து இதையும் வேக வச்சுருக்கேன். இது நல்லா கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆன பிறகு இதையும் எடுத்துடலாம். இப்போ ரசமும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் பொங்கலுக்கு செய்ய வேண்டியது எல்லாமும் நான் ரெடி பண்ணிட்டேன். நான் இப்போ வந்து படைக்க வேண்டியது. இப்போ வந்து எல்லாத்தையும் கொண்டு பூஜை ரூமில் கொண்டு வச்சு இப்போ வந்து சாமிக்கு எல்லாத்தையும் படைச்சிட்டு படையல் போட்டாச்சு. படையல் போட்டுட்டு நாங்கள் வந்து அதை அப்படியே வந்து எடுத்துகிட்டு போய் தட்டோடு எடுத்துகிட்டு போய் சூரிய பகவானுக்கு அப்படியே காட்டிடுவோம். சூரிய பகவானுக்கு காட்டிட்டு அங்கே சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டு நம்ம வந்து அப்புறம் எல்லோரும் வீட்டில் வந்து சாப்பிட வேண்டியதான். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நாங்கள் போடுற வீடியோலாம் அப்பப்போ உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ.